வணக்கம். இது ஏ ஸ்கொயர் பவர் வீடர்ஸ், உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆதியோகியில கருடாங்கிற மாடல் 7 HP பவர் வீடர். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 208 சிசி. இதோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. மற்ற பவர் வீடருக்கும் இந்த பவர் வீடருக்கும் நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு 7 HP கொண்ட ஒரு பவர் வீடர். இந்த பவர் வீடர்ல ஒரு சில சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டியூப்லெஸ் டயர் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரை ஏர் ஃபில்டர். ட்ரை ஏர் ஃபில்டர்னா நம்ம மற்ற பவர் வீடர்ஸில் இது வரைக்கும் பார்த்து நீங்கள் பவர் வீடர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி நம்ம ஏர் ஃபில்டர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். பட் இந்த ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் கார் பைக்கில் வர மாதிரியான ஏர் ஃபில்டர் இது வரைக்கும் எந்த கம்பெனிலையுமே இந்த மாதிரி ஒரு ஏர் ஃபில்டர் வச்சு நம்ம பவர் வீடர்ஸ் வந்ததில்லை. ஃபஸ்ட்டு இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் ரொம்பவே சவுண்டு கம்மியாகக்கூடிய ஒரு இன்ஜின் தான். ஒரு 208 சிசி கொண்ட ஒரு 7 HP இன்ஜின். இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பேக்கில் ரிட்ஜர் பார்த்தீங்கன்னா டெப்த் ராடோட அட்டாச் ஆகி வந்திருக்குங்க. இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இந்த வண்டியில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இதில் வர கிளச் பிளேட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான ஒரு பொருள். இது ஒரிஜினல் ஜெர்மன் மேக் பிளேட் தான். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வண்டியில் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் சேல் பண்ண வண்டியிலே இந்த கம்பெனி வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு வண்டி. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த வண்டியோட ஏர் ஃபில்டரை பார்க்கலாம். ஏர் ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஏர் ஃபில்டர் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஏர் ஃபில்டர் தான் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் இந்த ஏர் ஃபில்டரை மட்டும் மாற்றினா போதும். உங்களுக்கு எந்த வகையிலையுமே பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் ஊற்றி நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு இதே வேலையே கிடையாது. ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு இது போடுறதும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபிட் ஆகிக்கிங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் வர டெப்த் ராடுலையே பார்த்தீங்கன்னா ரிட்ஜரும் அட்டாச்மெண்ட்டோட வருங்க. நம்ம வேணும்னா ரிட்ஜர் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம், வேணான்னா நம்ம கழட்டி எடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல யோசனை தான் இதெல்லாம். நல்லா இருக்குங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் நம்ம ரிட்ஜர் பார்த்தீங்கன்னா தனியாக காசு கொடுத்து வாங்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு 1800 ரூபாய்க்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்னு வைங்க, ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே வரும். பட் இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அதிலேயே கொடுத்துட்றாங்க. சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா தான். அதுவும் நம்ம டெப்த் ராட்லேயே நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரிட்ஜர் இது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டியூப்லெஸ் டயர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹார்டாகவே ஒரு ஹெவியான ஒரு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இப்போ நம்ம ஒரு ரிட்ஜர் போட்டு நம்ம காட்டில் நம்ம பார் இழுக்கிறோம்னா நம்ம தனியாக அதுக்கு கேஜ் வீல் போட்டு நம்ம எடுக்கிற மாதிரி வரும். நம்ம பார் இழுக்கிறது அது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேஜ் வீல் வாங்க தேவையில்லை. ஏன்னா டியூப்லெஸ் டயருங்கிறனால நல்லாவே ஹார்டான மெட்டீரியல், நல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். நமக்கு வண்டி நல்லா இழுத்து கொடுக்கும், வண்டி நல்லாவே மூவ் ஆகும். நம்ம கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3000 ரூபாய் பக்கமாக நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு கேஜ் வீல் ஒரு செட்டு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 3800 பக்கமாக வருதுங்க. ஏன்னா ஒரு 2-3 மாடல் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு அதை வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி டியூப்லெஸ் டயர் வந்துடுது. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா 32 பிளேடு, ஒரு 2 டிஸ்க்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே சாலிடாக ஒரு ஹெவியான ஒரு மெட்டீரியல்லே கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடியிலிருந்து ஒரு 1 அடி ஆழம் வரைக்குமே நல்லாவே டில்லிங் பண்ணுது. நீங்கள் என்னடா இது டிராக்டர் அளவுக்கு எடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகமே பட வேணாம். டிராக்டரை விடவே நல்லாவே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் உழவு இதை பார்த்தீங்கன்னா என்னடா டிராக்டருக்கு மீறி இது ஒரு வேலை பண்ணுது, வண்டியானா இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்லாம் நீங்களே ஆச்சரியப்படுற ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். குவாலிட்டி வைஸ் நம்ம சொன்ன மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட விலைன்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வருது. என்னடா விலை இவ்வளோ அதிகமாக சொல்கிறாங்களேன்னு பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கான குவாலிட்டி அண்டு ஃபீச்சர்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு 32,500 ரூபாயிலிருந்தே வண்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறையாவே ஐடியா கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் தேவைப்படுதோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம்.
நீங்க நேர்ல வரலாம். நம்மளோட இடம் பார்த்தீங்கன்னா, சேலம்ல இருந்து சித்தர் கோயில் போற ரோட்ல திருமலகிரி பஸ் ஸ்டாப்ல ஸ்ரீ அம்மன் அக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிற கடைக்கு பக்கத்துல இருக்கு. நீங்க நேர்ல வந்து நீங்க எதா இருந்தாலும் நீங்க உங்க டவுட்ஸோ எதை வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நேர்ல வந்து வண்டியை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது டிசைன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் மேக்கிங் டிசைன். நீங்க நெனச்சு பார்த்தாவே தெரியும். நீங்க இட்டாலியன் மேக்கிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா, நல்லா தரமாவே குடுப்பாங்க. அவங்க இட்டாலியன் டிசைன்ல பார்த்தீங்கன்னா, நார்மலா நமக்கு ஒரு சைனாலேருந்து ஒரு வண்டி வருதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு எதையும் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு யோசனை விவசாயிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு அந்த வண்டிய மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு, ரொம்ப அவங்களுக்கும் ஒரு தொல்ல குடுக்கக்கூடாது. ஸோ, அதனால இதுல நம்ப மெயினா மெயின்டெயின் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப கியர் ஆயில் பிளஸ் என்ஜின் ஆயில். இத 2 மட்டும் நீங்க கன்டினியூஸா கரெக்ட்டா பார்த்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது எந்த விதமான பிரச்சனையுமே வைக்காது. நல்லாவே உங்களுக்கு நீங்க வாங்குன காசுக்கு ஒரு நல்லாவே ஒரு வொர்த்தபுளாவும் இருக்கும். உங்களுக்கு அதிக வேலை வைக்காது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஆதியோகிங்கிற ஒரு பிராண்ட்ல கருடாங்கிற பேர்ல வருது. கருடான்னு சொன்னா அதுக்கு தகுந்த ஒரு பேருக்கு தகுந்த மாதிரியே இருக்கு இந்த வண்டியும். மேலும் ஏதாவது விவரங்கள் தெரியணும்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஏ ஸ்கொயர் பவர் வீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.